உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17. And every tongue that shall rise against thee in judgment, thou shalt condemn. Isaiah 54:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை, இன்றைய மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல கர்த்தருடைய கண்கள் பதியட்டும். தேவ பிரசன்னம் அவங்களுடைய வீட்டை நிரப்பட்டும். இந்த அதிகாலையிலே யார் யார் தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறார்களோ அவளை ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போய், தளர்ந்து போய், விழுந்து போய் கிடக்கிற மக்களை ஆண்டவர் எழுப்பி விடுங்க, தட்டி எழுப்புங்க, உற்சாகப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவளை தைரியப்படுத்துங்க. இன்னைக்கு செய்தியோடு தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2ஆம் பகுதியை 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், பலனற்று போனேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலனற்றவர்களாய், மனதிலே பாதிக்கப்பட்டவர்களாய், ஆவி ஆத்ம சரீரத்திலே பாதிக்கப்பட்டவள், பலனற்றவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் பலனற்று கிடக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய ஆண்டவர் உன்னை தட்டி சங்கீத பகுதி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், நான் பலனற்று போனேன். எல்லாருடைய வாழ்க்கையிலே பலன் குன்றி போகிறது. சரீரமும் அப்படிதான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். பணக்காரனுக்கும் சரிதான், ஏழைக்கும் சரிதான். சிலருடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் போகிறது. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவி.
உடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சி, என்னை விடுவி, ரட்சி என்று சங்கீதக்காரன் தாவீது ஒப்புவிக்கிறதை, ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய ஆத்துமா, உள் உணர்வு சோர்ந்து போய் வியாகுலப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடத்தை முறையிடுகிறீர்கள், கர்த்தாவே எதுவரைக்கும் நீரை அடங்காதிருப்பி என்று சொல்லி கதறுவோம். ஏதோ ஒரு சூழ்நிலை ஊழியக்காரனை எடுத்துட்டு ஆத்துமாக்கள் சபையில வராததுனால இந்த வார்த்தை சொல்லி புலம்பும். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில நன்மை கிடைக்காதனால ஒருவேளை பண தேவைகளா இருக்கலாம், பொருளாதார தேவைகளா, எதுவா இருந்தாலும் நம்ம பணத்தையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பணத்தையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தால், நீ ஜெபிக்காம இருந்தா நீ பணத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்க. ஆனா நம்ம ஆண்டோடைய சமூகத்துல அதிகாலையில ஜெபிக்கிறோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல போராடுகிறோம், ஜெபிக்கிறோம். நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொன்ன 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாது, உம்முடைய உக்கிரத்தினால் என்னை தண்டியாது. சில நேரங்களில் நாம் சில தண்டனைகள், கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது வேதனையாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில, சிலருடைய சூழ்நிலையில சில நேரம் நம்மளை ஆண்டவர் திருப்புவதற்காக சில தண்டனைகளை கர்த்தர் தருவார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாது, உடைய உக்கிரத்தினால் என்னை தண்டியாது என்று கதறுகிறதை. எனக்கு அன்பானவர், நான் பலனற்று போனேன் என்று சொல்லுவதற்கு பழைய ஏற்பாட்டில் யோசபாத் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அவன் கர்த்தரை தேடுகிறவன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 25 வசனங்களில் இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை குறித்து பார்க்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரனும் அம்மோன் புத்திரன் அவளோடு கூட அம்மோனியர் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியா தேசத்து ஆகிய ஆசோன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்துக்கு பயம் வந்து விட்டது. சிலருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பயம் வந்துடுது. அதே போலதான் யோசபாத்து அவன் கர்த்தரை தேடுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசம் கூறினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லைன்னா, நம்முடைய சுய பலன்ல போனா தோல்வி, தேவ பலன்ல போனா வெற்றி உண்டு. அதனாலதான் அவன் தேவனை சார்ந்திருக்கிறான், ஒருமனப்பட்டு தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அதுல 3 காரியம். 1, கர்த்தரை தேடுறான், ஒரு மனம் வருகிறது. 3வது, உபவாசத்தை கூறுகிறார். அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள், எல்லா இடங்களிலிருந்து வந்தார்கள். எங்கள் பிதாவாகிய தேவனை ஆகிய கர்த்தாவே ஜெபம் பண்றோம். பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா தேவன், தேவரி ஜாதியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் உம்முடைய தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் முன்பாக தேசத்தின் குடிகள் துரத்திவிட்டு, இது உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு என்னடிக்கும் கொடுக்கவில்லையா?
அதில் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உடைய நாமத்தினால் ஒரு பரிசுத்தலத்தை கட்டினார்களே. அப்படியே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். ஜெபத்தை விட தேவனை புகழ்ந்தான். அடுத்து சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனத்தை சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு, எங்கள் தேவனே அவளை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்கள் விரமா வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. பாத்தீங்களா, நம்ம சுய பலத்துல சார்ந்தா தோல்விதான். ஆண்டுடைய சமூகத்துல முழுமைய சரண்டலாம். எனக்கு பலன் இல்லை ஆண்டு, இந்த கூட்டத்தை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை, உம்முடைய பாதத்துல நிற்க எனக்கு பலன் இல்லைப்பா. என்னுடைய சொந்த அறிவு இல்லை, சொந்த ஞானம் இல்லை, இல்லை நீங்க தர ஞானம் தான். தாழ்த்தான். பாத்தீங்களா, அவர் சொல்றார் எனக்கு பலன் இல்லை, அவர்கள் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியவும் இல்லை. முழு சரண்டர். நான் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலப்பா. இதுதான் ஒரு விண்ணப்பம், முழு சரண்டர். ஆகையால் எங்கள் கண்கள் உம்முடைய நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் கர்த்தருடைய. எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கு. வேற யாரையும் நாங்க பார்க்கல, பணத்தை பார்க்கல, அவங்க கிட்ட அடிபணியல, காலில் விழல, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன், ஏதோ ஒரு காரியத்தில் நான் பலனற்று போனேன், எங்க மேல இரக்கமாயிரும். கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கிறது. யோசேப்பு நடுங்கிறான், பயந்தான். ஐயோ, இவ்வளவு கூட்டத்தார் வந்திருக்கிறான், அம்மோன் புத்திரர்கள், அவன் இவன் எல்லா தோலும் துருத்தி எல்லாம் வந்திருக்கிறாங்க, நாங்க என்னப்பா செய்யணும், எனக்கு பலனில்லைன்னு சொல்ல ஆள ஆரம்பித்தான். அவன் எலும்புகள் நடுங்குகிறது. சிலருடைய வாழ்க்கையில நடுக்கம் வந்துடுது. காரணம் பிரச்சனைகள். சிலர் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நடுக்கம் வந்துடுது. தேவையில்லாத காரியத்துல கடன்பட்டு கட்ட முடியாதபடி தற்கொலைக்கு போறவங்க எத்தனையோ குடும்பங்கள், நடுக்கம் வந்துடுது. இதனால வாழ பிடிக்கல, கடங்காரங்க எங்களை போட்டு அமுக்குறாங்க, நடுக்கம் வந்துடுது, எலும்புகள்லாம் நடுங்கிறது. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்பட்டு சிலையா டிப்ரெஷனா இருந்து, அதாவது டென்ஷனா இருந்து தற்கொலை பண்ண காரணம் இதுதான். தற்கொலை பண்ண காரணம் இதுதான், டிப்ரெஷன். மனசோர்வு. சில யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஆனா சோர்ந்து போய் மனசுல பிசாசானு புகுந்து செத்துருன்னு சொல்லும், தற்கொலை. அதான் சொல்றது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுது. கர்த்தர் எதுவரைக்கும் நீ இறங்காதிருப்பி. திரும்பவும் கர்த்தாவின் ஆத்துமா விடுவி. சோர்ந்து போய் நல்லா ஜெபிச்சிட்டு இருந்தீங்க, சில பிரச்சனைகள்னால, சில போராட்டத்தினால சோர்ந்து போய் நான் பலன் இல்லாம மடங்கி கிடந்து ஜெபிக்கல, அதிகாலையில எழும்பல, ஃபாஸ்டிங் இருக்கல, எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. சொல்றாரு, என் பெருமூச்சு நான் இழைத்து போய் முழுவதும் என் கண்கள் கண்ணீரால் படுக்கை மிக ஈரமாக்கி என் கட்டிலான் நினைக்க முழுசும் தூக்கமல்ல, கண்ணீர் வடிக்கிற பிரச்சனை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு, சாப்பிடல, துயரம், கவலையினால கண்கள் குழி விழுந்து போயிட்டு. சொல்லுவாங்களே, நிறைய நாள் சாப்பிடாம கண் குழி விழுந்து கவலை எலும்பும் தோலுமாய் மாறிடுவாங்க. என் சத்துக்கள் அனைவர் நிமித்தம், என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. என் சத்துருக்கள்
அனைவர் நிமித்தமும் மங்கி போயிடுச்சு. அனைவரும் என்னை பரியாசம் பண்றாங்க. நான் என்னோட வாழ்க்கை மங்கி போயிடுச்சு. எழும்ப முடியல. வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கு. என் சத்துருக்கள் பரியாசம் பண்றாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமன்னிக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க. அக்கிரமக்காரர் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. என் கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் அவர்கள் அழுவார்கள். என்னை அள வைத்தார்கள் அல்லவா, அவர் அழுவார்கள். அவர் வெட்கப்படுவார்கள். சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். அது மட்டுமில்லை, அவள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். எல்லாரும் வெட்கி கலங்கி போவார்கள். நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உன் தேவன் உன் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு இந்த மாதத்தில் உன் சத்தத்தை கேட்டு உன்னை உயர்த்த போக ஜெபம் பண்ணுமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் தேவ சமதனா எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி கலங்கிட்டு இருக்கிறாங்களோ, உடைய வாழ்க்கையில பலனை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா. அவங்க கண்ணீருக்கு பலனை தாருங்க, வேதனைக்கு பலனை தாருங்க. ஏசப்பா, தொடர்ந்து அவங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுங்க. அவங்க சத்துருக்கள் வெட்கப்பட்டு ஓட போறாங்க, பின்னிட்டு ஓட போறாங்க. நாங்கள் கவலைப்பட மாட்டோம், தைரியமா இருப்போம், கர்த்தரை உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர்.
என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கும்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை.